Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எயின்ஸ்டீன் தியரியும் டெவிஸ் தியரியும் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எயின்ஸ்டீன் தியரியில் என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்னா the discrepancies in the classical theory of specific heat were investigated by Einstein in 1906 by applying the Planck's quantum theory. ஸோ வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்டில் வந்து பார்க்கும்போது சம் டிஸ்கிரிபன்சி இருக்குது. ஸோ வந்து அதை தான் ஐன்ஸ்டீன் மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த தியரியை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி அஷ்யூம் தட் த ஆட்டம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். இவர் என்ன சொல்கிறார், ஆட்டம்ஸ் வந்து ஐடென்டிக்கல், இண்டிபெண்டன்ட் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் வித் சிங்கிள் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அதோட எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் வந்து நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இவர் சொன்னது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎன் இஸ் ஈக்குவல் டு என்ஹெச்என்யூ. என்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 எக்ஸெட்ரா. இதில் வந்து இஎன் வந்து பார்த்தீங்கன்னா n+1/2 ஹச்என்யூ. இதை நான் எப்படி எழுதலாம்னா n+1/2 ஹச் கிராஸ் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் எவ்ரி சாலிட்ன்றது கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்க அட் 0 கெல்வினில். தெர்மல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஐசோலேட்டர் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெர்மல் எனர்ஜி வந்து 0வாக இருக்குது, ஐசோலேட்டர் ஆசிலேட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ சாலிடை நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகும். atoms vibrate harmonically about their mean equilibrium position. ஸோ நம்ம வந்து சாலிடை ஹீட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே வைப்ரேட் ஆகும். எல்லா ஆட்டம்ஸ் வந்து பார்க்கும்போது சேம் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுது. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா 3 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ மீன் எனர்ஜி பர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hnu டிவைடட் பை e⁻hnu/kT -1. இதில் எனர்ஜி ஆஃப் ஈச் ஆட்டம் என்ன சொல்கிறாங்க, இப்போ 3 degrees ஆஃப் ஃப்ரீடமாக இருக்குன்னா 3யோட நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ யூன்றது 3n டிவைடட் பை e⁻hnu/kT -1. இப்போ சிவின்றது என்ன அப்படின்னா du/dt, அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூமில் சிவின்றது என்னன்னா du/dt. ஸோ எனக்கு இதுலேருந்து நான் என்ன பண்ணலாம்னா சிவி என்ன அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணலாம். ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு d/dt 3n டிவைடட் பை e⁻hnu/kT -1. ஸோ இதை நான் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். nk இஸ் ஈக்குவல் டு 6, hnu/k இஸ் ஈக்குவல் டு தீட்டா. ஸோ எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் சிவி இஸ் ஈக்குவல் டு 3r θ/t the whole square e⁻θ/t divided by e⁻θ/t -1 the whole square அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது 2 கேஸ் இருக்குது, லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவி டென்ஸ் டு 0. டெம்பரேச்சர் 0வாக இருக்கும்போது சிவி டென்ஸ் டு 0. டெம்பரேச்சர் ஹைனா சிவி வந்து டென்ஸ் டு 3r. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் தியரிட்டிக்கல். லோ டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் தியரிட்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சிவி குறையுதுன்னா டெம்பரேச்சர் குறையும். இட் இஸ் டியூ டு ஆல் த ஆட்டம்ஸ் ஆஃப் அ சாலிட் வைப்ரேட்ஸ் வித் சேம் ஃப்ரீக்வன்சி. இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஐசோலேட்டர் ஆசிலேட்டர் அப்படின்னா சேம் ஃப்ரீக்வன்சி, நாட் கண்டினியூஸ். நல்லா ஞாபகம். அடுத்தது டெப்லியஸ் தியரியில் பார்த்தீங்கன்னா கப்புள்ட் ஆசிலேட்டர் இருக்கும். ஸோ அது ஐசோலேட்டர் ஆசிலேட்டர், இது கப்புள் ஆசிலேட்டர். இதில் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். இதை நல்லா பார்த்துக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்லியஸ் தியரி. டெப்லியஸ் தியரியில் any solid is capable of vibrating elastically in many different modes. ஸோ சாலிட்ன்றது வந்து கம்போஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு தெரியும். இது வந்து எலாஸ்டிக்கலி வைப்ரேட் ஆகுது, டிஃப்ரெண்ட் மோட்ஸில் வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் இன் ஒன் மோட் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் இன் அனதர் மோடு. ஒரு மோடுக்கு இன்னொரு மோடுக்கு இடையில நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 0 to μmன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் வந்து லிமிட்டட் நம்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து போத் லாங்கிடியூட்னல் அஸ் வெல் அஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் பர் வால்யூம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4π1/CL³ + 2/CT³ μ² dVன்னு இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லிட்டு நான் இங்கே உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன். இது 3 எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் μmல நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். μ² dVயை நான் μm டிவைடட் பை 3 μm ⁻³ டிவைடட் பை 3ன்னு சொல்லிட்டு இப்படி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளுக்கு 3 degrees ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வருதுன்னா 9n சொல்லிட்டு வருது. ஸோ எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜிக்கு வந்து இதை மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 9n/μm the whole cube hnu³ dν டிவைடட் பை e⁻hnu/kT -1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ணணும்னா இன்டெகிரல் பண்ணணும். ஸோ இதில் எக்ஸ்ன்றது hnu/kTன்னு எழுதிக்கிறேன். θ is equal to hνm/k, dνன்றது kt dx/h, μmன்றது θ k/h. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி நான் சிவி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். யூ என்ன வருதுன்னா 9nk T⁴ டிவைடட் பை θ³
theta by t, அதாவது 0 to theta by t லிமிட்டில் வருது, x cube divided by e power x minus 1 dxன்னு வருது. ஸோ CV கால்குலேட் பண்ணணும்னா du by dt தான் CV. ஸோ CV நான் கால்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா CV is equal to 9r4 t by theta the whole cube integration 0 to t by t x cube dx divided by e power x minus 1 minus theta by t 1 by e power theta by t minus 1. ஸோ இதிலே நான் லோ டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ லோ டெம்பரேச்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். ஸோ சிவி ப்ரொபோஷனல் டி கியூபாக வருது, டெபிஎஸ்லால லோ டெம்பரேச்சர் இப்படி வருது. யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டி பவர் 4. ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து எப்படின்னா ஸ்டீஃபன்ஸில் நம்ம பிளாக் பாடி ரேடியேஷனை பார்த்துருப்போம், அதில் டி பவர் 4 வரும், சிக்மா டி பவர் 4 அதே மாதிரி இருக்குது. ஸோ இதில் என்னன்னா ஃபோனான் வந்து ஒபே பண்ணும் டி பவர் 4ல இன் லோ டெம்பரேச்சர் ஒன்லி. ஆனால் ஃபோட்டான் ஒபே பண்ணும் டி பவர் 4ல அட் ஆல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா CV is equal to 9r into 4/3 minus 1. ஸோ இதுலேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு CV is equal to 3rன்னு வருது. ஸோ CV ப்ரொபோஷனல் டி கியூபை நான் டெபிஎஸ் லான்னு சொல்லலாம், லோ டெம்பரேச்சரில் இருந்தது. இதில் CV is equal to 3rன்னு வருது. இதை டியூலாங் பெட்டிட்ஸ் லான்னு சொல்கிறாங்க. ஸோ யூன்றது 3nkBT. ஸோ யூன்றது nkBன்றது 6, நான் 3RTன்னு போடலாம். ஸோ பாசிபிள் ஃப்ரீக்வன்சி இங்கே வேரி ஆகுறது என்னென்னா பிட்வீன் 0 to infinite வந்து நம்மளுக்கு பாசிபிள் ஃப்ரீக்வன்சி வேரிஸ் பிட்வீன் 0 to infinite. ஸோ நம்ம இந்த ரெண்டு தியரிஸை பொறுத்த வரைக்கும் லோ டெம்பரேச்சர் இல்லைன்னா ஹை டெம்பரேச்சர் இல்லைன்னா எந்த மாதிரி ஆஸ்லேட்டர் இருக்குது, எதை மாதிரி ஃப்ரீக்வன்சியில் இதில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.